கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகும். இன்றைய வசனம் புலம்பல்ல கூட 3:26 25 பார்க்கும்போது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் எப்பவுமே நல்லவராக இருப்பார். இந்த வாழ்க்கையில் கர்த்தர் எப்போ நல்லவராக இருப்பாருன்னா, யாரெல்லாம் அவருக்காக காத்திருக்கிறாங்களோ, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தேடுறாங்க. எல்லாவற்றிலுமே மனிதனை தேடாமல் கர்த்தரை தேடி கர்த்தரை முதன்மையாக வைத்து கனப்படுத்தி அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்லவராகவே ஆண்டவர் இருக்கிறார். எல்லாவற்றிலுமே அவர் நல்லவராக இருப்பார். வாழ்க்கையில் குடும்பத்தில் நல்லவராக இருப்பார். பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஆசீர்வாதத்தில் எல்லாவற்றிலுமே கர்த்தர் நல்லவராக இருந்து நம்ம குடும்பத்திற்கு தேவையான எல்லா தேவைகளும் கர்த்தர் செய்வார். அவர் நமக்கு நல்லவராக இருந்தால் மாத்திரம் போதும். அவர் நல்லவராக இருக்கணும்னா அவரை தேடணும், அவருக்காக காத்திருக்கணும். அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் நல்லவராகவே இருப்பார். ஜெபத்தில் நம்ம ஆண்டவரை தேடணும், பொறுமையாக காத்திருக்கணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். அந்த காத்திருப்பதில் ரொம்ப முக்கியம். அதே போல் வேத தியானத்தின் மூலம் அவரை தேடணும். அப்போ எல்லா வகையிலுமே அவரை தேடி அவருக்கு பிரியமாய் வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நல்லவராகவே இருக்கா. ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தின் சமூகத்தில் வருகிறோம். அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் கர்த்தாவே அப்பாமே கர்த்தர் ஆண்டவர் நீர் நல்லவராகவே இருந்து உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவியார் நல்லவராகவே இருந்து கர்த்தர் பெரிய காலை ஒவ்வொரு குடும்பத்தில் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.